என்ன மாதிரியான பட்டாசுலாம் இருக்கு? ஏமா எனக்கு காது கேக்கும், கத்தாம பேசு. சரிங்க சரிங்க. ஏய் என்ன கடையில ஒரு சத்தமா இருக்கு? என்ன இல்ல உன் ஃப்ரெண்டா? இங்க வருமா பட்டாசுலாம் ஃப்ரீயா தர முடியாது. கஸ்டமர்யா. கஸ்டமரா? சாரி மேடம். சொல்லுங்க என்ன பட்டாசு வேணும்? எனக்கு சொல்ல தெரியாது. அதனால இத புடிங்க. காதுல வைங்க. இப்ப கேளுங்க. ஏங்க என்னங்க என் தங்கச்சி கதையில ரத்தம் வர வச்சிட்டீங்க? அண்ணே அது ஒண்ணும் இல்லண்ணே. நீங்களும் கேளுங்களேண்ணே. இங்க பாருமா, இந்த காதுல வைக்கிறவெல்லாம் என்கிட்ட வேணாம், நீ ஸ்பீக்கர்லயே போடு. எனக்கு இதே மாதிரி சத்தம் வர வெடி வேணும். என்ன பாக்குறீங்க? சத்தம் வர வெடி இருக்கா இல்லையா? இளன் கஸ்டமர்ட்ட கோவப்படாதமா. அண்ணன் எப்படி டீல் பண்றேன்னு பாரு. இங்க பாருங்க மேடம், ஆ. எவ்வளவு நாள் தான் நீங்க சத்தம் வர வெடியா வெடிப்பீங்க? எங்க கிட்ட புதுசா மியூட் பட்டாசுன்னு ஒண்ணு வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? மியூட் பட்டாசா? சத்தம் வராதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா மேடம், ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு வெடியே 500 ரூபாய். அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஜிபே பண்றேன் இருங்க. 890556 789. போட்டேன். எங்க அந்த மியூட் பட்டாசை எடுங்க. சத்தம் வருதா இல்லையா நான் பாக்குறேன். இப்ப கொண்டு வர மேடம். ஏங்க இந்த பட்டாசுல சத்தம் வராதுல்ல? ஏங்க நீங்க பத்த வச்சுட்டு உங்க காதை கொண்டு போய் பட்டாசு கிட்ட வைங்க, சத்தமே வராது. ஓகே. ஓகேவா? டேய் அது ஆட்டோ பாம்டா. அத கொளுத்திட்டு காத வச்சா காது செதறிடுமேடா. செதறி செவுடாவட்டும்டி. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நம்மள கஷ்டப்படுத்துறாங்க, அதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை இது. உள்ள வந்து வியாபாரத்தை பரடி அணுகுண்டு. நம்பியா இருப்பான்னு பார்த்தா இப்படி அண்ணியனா இருக்கானே. இவங்கிட்ட பாத்து சாராதா.